திருவள்ளூர்ல 4வது படிக்கிற பொண்ணுக்கு நடந்த ஒரு துயரமான சம்பவம். ஸ்கூல் முடிஞ்சிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அங்கே பெருசாக பேருந்து வசதிகள்லாம் கிடையாது, நடந்து தான் போகணும். ஆள் நடமாட்டமுமே பெருசாக இல்லை அந்த டைமில். அப்போ தான் கொடூரமான அந்த பர்சன் யாரும் இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி வாயை பொத்தி தூக்கிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு கதறி இருக்கு, அந்த சின்ன பொண்ணு. இவன் குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய வாயெல்லாம் உடைச்சு பாலியல் வன்கொடுமைக்கு இன்னும் ஃபோர்ஸாக ட்ரை பண்ணியிருக்கான். இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, பெண் குழந்தைகளுக்கு இந்த குட் டச்னா என்ன, பேர்ட் டச்னா என்னன்றதுக்கான அவேர்னஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்படி இருக்கிற டைமில் பசங்களுக்கும் இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிடி பீரியட் நடக்குது, விஇடி பீரியட்லாம் நடக்குது. அப்படி இருக்கிற டைமில் செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸை கொண்டு வரலாம் பசங்களுக்காக மட்டுமே. பசங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். பெண்ணா யார், செக்ஸ்னா என்ன, நம்ம யார்கிட்ட செக்ஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாருமேலேயும் வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்ற ஒரு தெளிவான எக்ஸ்பிளைன், ஒரு அவேர்னஸை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா மட்டும் எல்லோரும் தெரிஞ்சிருவாங்களா? அவன் ஒழுக்கமாக இருக்கணும். அவன் ஒழுக்கமாக இல்லைன்னா எத்தனை எஜுகேஷன்ஸ் வந்தாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் ரைஸ் பண்ணலாம். கரெக்டு தாங்க, அப்படி நடக்காது தான். பட் இருந்தாலும் அதை பார்த்து ஒரு 10 பேருக்கு ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சொசைட்டியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். எதையுமே பண்ணுறதுக்கு முன்னாடி இது நடக்காது, இதனால அது மாறாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனால நிறைய பேர் மாறுறாங்களா, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்குதா அப்படின்ட்டு. காதலில் கூட ஒரு நம்ம லவ் பண்ணுற பொண்ணுகிட்டே இருக்கட்டும், நம்ம மனைவிட்டே இருக்கட்டும், அஜித் சார் படத்தில் வர்ற மாதிரி நோங்கிறதுக்கு அர்த்தம் நோ தான், வேணாம் தான், வேணாம் தான். இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக நம்ம குழந்தைகளை எஜுகேட் பண்ணணும். நம்ம பசங்களை, ஆம்பளை பசங்களை முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா சொசைட்டி மாற ஆரம்பிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா க்ரைம் ரேட், ஒரு பாலியல் வன்கொடுமை கிட்டத்தட்ட இந்தியாவில் தான் அதிகம் அப்படின்னே சொல்லலாம், மற்ற கண்ட்ரீஸை ஒப்பிடும்போது. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸில் ரொம்ப ப்ராப்பராக இருக்காங்க. பெண்களை ஒரு கடவுளாக மதிக்கிற நாடு நம்ம நாடு. பட் அங்கே பெண்களுக்கே சேஃப்டி இல்லைன்றப்ப நிறைய விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த கொடூரமான பர்சன் பற்றின ஃபுட்டேஜ், அதாவது இமேஜ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து லீக் ஆகிருந்துச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அவர் எங்கே இருக்கார், ஒருவேளை உங்கள் கண்ணில் பட்டார் எதர்ச்சியா அப்படின்னா நீங்கள் அவருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த நம்பரை நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குறோம். பட் எங்களோட ஒப்பீனியன் என்னென்னா, குழந்தைங்களை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க, கொஞ்சம் தனியாக விடுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக இருந்துக்கிறதுல தப்பு இல்லை. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட்டு. அது ஸ்கூலில் தான் சொல்லித்தரணும் அப்படின்னு இல்லை, வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்குமே சொல்லித்தரலாம், ஆம்பளை பசங்களுக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம பேசுறது கூச்சப்படுறதுனால இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. சொசைட்டி அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி மாறாமல் தடுக்கணும் அப்படின்னா இப்போ உள்ள தலைமுறைகளை நம்ம கைட் பண்ணுறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி. அப்படி இருக்கிறப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும், இந்த மாதிரி பார்க்கக்கூடாது, யார்கிட்ட அது இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சொசைட்டி மாற ஆரம்பிக்கும் அப்படின்றத நம்ம கண்ணாலே பார்க்க முடியும். மீண்டும் இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்காமல் இருக்க நம்ம கடவுளை வேண்டிக்குவோம்.